அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா அலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா. வலுவில்லாமல் வலம் வர வான் பொருட்களுக்கு கற்றுக் கொடுத்த எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் நன்றி அனைத்தும் உரித்தாகுக. வான்மறையின் பொருளை அறியக்கூடிய வல்லல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தாக நம்மை படைத்து அதனுடைய தஃப்சீரின் பிரயாணத்திலே நம்மை நடத்தாட்டி கொண்டிருக்கும் அல்லாஹ்விற்கு புகழும் நன்றியும் எக்காலமும் உரித்தாகுக. லக்கல் ஹம்து லக்க ஷுக்ரியா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். தஃப்சீர் பிரயாணத்துல நாம இப்போ ஒரு அற்புதமான சம்பவத்தினுடைய விளக்கத்துல இருக்கிறோமா. இது வெறும் கடந்த காலத்தை மட்டும் சுட்டி காட்டக்கூடியது இல்லை. கண்டிப்பா நம்ம இன்னைக்கு வாழக்கூடிய மக்கள் கிட்ட யார்கிட்ட இந்த குறைகள் இருக்கு, யார் இதுல இருந்து நம்ம என்ன பாடம் எடுத்துக்கொள்ள போறோம் அப்படிங்கிறது இதுல ரொம்ப முக்கியமான விஷயம்மா. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் ஆயத்துக்களுக்குள்ள போவோமா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்ப நம்ம படிக்க போற ஆயத் 67, 68, 69, 70, 71. இது சம்பந்தப்பட்ட ஆயத்துக்கள் இன்னும் 2 ஆயத்துக்கள் மீதம் இருக்குமா. முதல்ல இந்த 5 ஆயத்துக்களுடைய தஃப்சீர் பார்ப்போமா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَإِذْ قَالَ مُوسَى لِقَوْمِهِ إِنَّ اللَّهَ يَأْمُرُكُمْ أَن تَذْبَحُوا بَقَرَةً قَالُوا أَتَتَّخِذُنَا هُزُوًا قَالَ أَعُوذُ بِاللَّهِ أَنْ أَكُونَ مِنَ الْجَاهِلِينَ. மூசா தன் சமூகத்தாரிடம், ஒரு பசுவை அறுக்குமாறு அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவிடுகிறான் என்று கூறியதை எண்ணி பாருங்கள். அப்பொழுது எங்களை கேலி பொருளாகவா நீ கருதுகிறீர் என்று அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அவர், நான் மதீயினர்களில் ஒருவராக ஆவதிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றார். ஆயத்துக்கள்மா. قالوا ادع لنا ربك يبين لنا ما هي قال إنه يقول إنها بقرة لا فارض ولا بكر عوان بين ذلك فافعلوا ما تؤمرون. قالوا ادع لنا ربك يبين لنا ما لونها قال إنه يقول إنها بقرة صفراء فاقع لونها تسر الناظرين. قالوا ادع لنا ربك يبين لنا ما هي إن البقرة شابه علينا وإنا إن شاء الله لمهتدون. قال إنه يقول إنها بقرة لا ذلول تثير الأرض ولا تسقي الحرث مسلمة لا شية فيها. قالوا الآن جئت بالحق فذبحوها وما كادوا يفعلون. எங்களுக்காக உம்முடைய இறைவனிடம் வேண்டுவீராக, அது எத்தகையது என்பதை அவன் எங்களுக்கு தெளிவுபடுத்துவான் என்று அவர்கள் கூறினார்கள். அதற்கு, அது ஒரு பசு, அது கிழடுமல்ல கன்றுமல்ல, அவ்விரண்டுக்கும் இடைப்பட்டது என்று அல்லாஹ் கூறுகிறார். எனவே உங்களுக்கு உத்தரவிடப்பட்டதை செய்யுங்கள் என்று மூசா கூறினார். எங்களுக்காக உம்முடைய இறைவனிடம் வேண்டுவீராக, அதன் நிறம் என்னவென்று அவன் எங்களுக்கு விளக்குவான் என்று அவர்கள் மீண்டும் கோரினார்கள். அது ஒரு மஞ்சள் நிற பசு, அதன் நிறம் பளீரென்று இருக்கும், பார்ப்போரை அது பரவசப்படுத்தும் என்று அல்லாஹ் கூறுகிறார் என்று மூசா கூறினார். எங்களுக்காக உம்முடைய இறைவனிடம் வேண்டுவீராக, அது எத்தகையது என்பதை அவன் எங்களுக்கு விளக்குவான். ஏனெனில் பசுக்கள் எங்களை குழப்புகின்றன. அல்லாஹ் நாடினால் நிச்சயம் நாங்கள் நேர்வழி கிடைக்கப் பெறுவோம் என்றார்கள். அது ஒரு பசு, அது நிலத்தை உழுதோ பயிருக்கு நீர் இறைத்தோ பழக்கப்பட்டதன்று, குறைகள் இல்லாதது, அது வடுவேதும் கிடையாது என்று அல்லாஹ் கூறுகிறான் என்று மூசா கூறினார்.
அதற்கு இப்போதுதான் சரியாக சொன்னீர் என்று கூறி பின்னர் அதை அறுத்தார்கள். ஆனால் அதை செய்ய அவர்களுக்கு மனமே இல்லை. அல்ஹம்துலில்லா. இந்த ஆயத்துக்களுக்கு பின்னாடி ஒரு சம்பவம் இருக்குமா? சொல்லப்போனா இந்த ஆயத்துக்கள் வந்து ஆர்டர் மாறின மாதிரியே நமக்கு தெரியும். ஏன்னா இதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஆயத்தான் இதனுடைய தலைப்பு. இந்த இந்த ஆயத்துக்கு பின்னாடி, அதாவது நம்ம இது வரைக்கும் ஓதுன இந்த வசனங்களுக்கு பின்னாடி 72வது வசனத்துல தான் இதுல என்ன காரணத்துக்காக இந்த இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நிகழ்ந்துச்சு, எதனால இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறதே 72வது ஆயத்துல தான் அல்லாஹு தஆலா சொல்லியிருப்பான். இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம அடுத்து நம்ம பார்ப்போம். ஆனா அதுக்கான காரணத்தை மட்டும் நமக்கு வந்து தஃப்சீர் ஆசிரியர்கள் தெளிவுபடுத்துறாங்கம்மா. ஏன்னா குர்ஆன் வந்து கதைப்படி பார்த்தா 72 தான் முதல் ஆயத்தாக வந்திருக்கணும். ஆனா இங்க வந்து முதல்ல வந்து மக்கள் வந்து அதுக்கு தீர்வு தான் முதல்ல கேட்டிருக்காங்க. அந்த தீர்வை தான் அல்லாஹ் முதல்ல சொல்றான். அதுக்கு பிறகுதான் அந்த வந்து எதனால அந்த தீர்வை வந்து எந்த பிரச்சனைக்காக கேட்டாங்கங்கிறது கடைசியா தான் அல்லாஹ் சொல்றான். இதுல ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, குர்ஆனுடைய நோக்கம் அப்படிங்கிறது கதை சொல்றது கிடையாது. நமக்கு கதையை ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் சொல்றது கிடையாது. ஆனா வந்து நமக்கு தேவை அதுல இருந்து வரக்கூடிய படிப்பினைகள். நம்ம என்ன தெரிஞ்சுக்க, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற படிப்பினைகளை பெற்றுக்கொள்வதுதான் நம்முடைய நோக்கம். அதனாலதான் படிப்பினைகளை தரக்கூடிய அந்த மக்கள் கேட்ட கேள்விகளையும் அதற்கு நபி சொன்ன பதில்களையும் அல்லாஹு தாலா முதல்ல பதிவு பண்ணியிருக்காமா. இந்த சம்பவம் எப்போ நிகழ்ந்துச்சுன்னு இஸ்ரார் அஹ்மத் ஹசரத் சொல்றாங்க. 40 வருடங்கள் தீ பாலைவனத்துல அலைந்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியுமா. அந்த காலகட்டத்துல நாம முதல்ல தப்சீர்ல பார்த்துட்டோம். அதாவது மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களை வந்து பலஸ்தீனத்துக்குள்ள கூட்டி கொண்டு போய் சேர்க்கணுங்கிற நோக்கத்தோடு, தாய் மண்ணுக்கு கூட்டிட்டு போயிடணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் கூட்டிட்டு போனாங்க. ஆனா அந்த மக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தால அவங்களால அதை அடைய முடியல. அதுக்கு முன்னாடியே அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்க ஹாரூன் அலி இஸ்லாம் எல்லாரும் வஃபாத் ஆயிட்டாங்க, நம்மளுக்கு தெரியுமா, பார்த்துருக்கோம் நம்ம ஏற்கனவே. இப்போ வந்து இது வந்து மூசா நபி உயிரோட இருந்த காலத்துல நிகழ்ந்தது. ஏன்னா மக்கள் மூசா நபி கிட்ட கேட்குறாங்க, மூசா நபி பதில் சொல்றாங்க. அப்போ மேபி இந்த இந்த விஷயங்கள் வந்து தௌராத் வேதம் இறக்கப்பட்டதுக்கு பின்னாடியோ அந்த பாலைவனத்துல அலைந்து கொண்டிருந்த பொழுது நடந்திருக்கலாம் அப்படின்னு இஸ்ரார் அஹ்மத் ஹசரத் அவங்க சொல்றாங்க. ரெண்டாவது, இதுல சம்பந்தப்பட்ட பசுங்கிறது காளையா அல்லது பசுவா? பொதுவாகவே பக்கரா அப்படிங்கிற வேர்டை ரெண்டுக்குமே யூஸ் பண்ணுவாங்களா அரப்ஸ். அதுக்குரிய விளக்கம் பின்னாடி தான் வருமா. அபானும் பைனதாலிக் இந்த மாதிரியான அது ஒரு பைலா அல்லது வந்து பெரும்பாலும் அந்த பைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த காளைக்கு வந்து அந்த காளையா அல்லது பசுவா, பெண் பசுவா அல்லது ஆண் காளையா அப்படிங்கிறதுல விளக்கம் பின்னாடி தான் வருது. அவானும் பைனதாலிக் இதுல இருந்துதான் பெண் அப்படிங்கிறது தெரிய வருதுன்னு தஃப்சீர் ஆசிரியர் சொல்றாங்கம்மா. அல்ஹம்துலில்லாஹ். இதுல வந்து இந்த காலகட்டத்துல எப்படிப்பட்ட கூட்டமாக அவங்க அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடணும். இந்த சம்பவம் நடந்தப்போ, அதாவது இவங்க வந்து அங்கிருந்து பலஸ்தீன்ல இருந்து கிளம்புனப்போ மக்கள் 6 லட்சம் மக்கள் இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த 6 லட்சம் மக்கள் இந்த 40 வருஷ கால இடைவெளியில இன்னும் எவ்வளவு பெருகி இருப்பாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்கம்மா. அப்போ கபீலா கபீலாவா, ஏற்கனவே தெரியும் 12 கூட்டமா இருக்காங்க. கபீலா கபீலாவா அந்த பாலைவனம் தோறும் அவங்க வந்து சின்ன சின்ன கூட்டம் கூட்டமா அவங்க வந்து தங்கி இருக்கிறாங்க. அப்ப பெரிய ஒரு கூட்டமாக பல்கி பெருகி இருக்குது. இப்படிப்பட்ட நேரத்துலதான் ஒரு சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்தை என்னவாக தப்சீர் இப்னு கசீர் ஆசிரியர் சொல்றாங்க அப்படின்னு பாருங்கம்மா. இந்த சம்பவத்தை ஆனா இந்த இப்னு கசீர் ஆசிரியர் தெளிவா சொல்றாங்க, இந்த சம்பவம் வந்து கண்டிப்பாக குரான்ல கொடுக்கப்படல. இது முழுக்க முழுக்க முன்னாடி இருக்கக்கூடிய வேதங்கள்ல இருந்து எடுத்து எழுதப்பட்டதுதான், எடுத்து விளக்கப்பட்டதுதான். இதை எடுத்துக்கவும் செய்யலாம், எடுக்காம இருக்கவும் செய்யலாம். எடுக்கிறதும் நமக்கு ஹராம் கிடையாது. விளக்கங்களுக்காக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பட் இதை கண்டிப்பா நம்ம இதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கான கட்டாயமும் நமக்கு கிடையாது. ஏன்னா இது முந்தின வேதங்கள்ல இருந்து வரக்கூடிய விஷயங்கள். அப்போ அதுல தப்சீர் இப்னு அபி ஹாத்திம் அவங்க வந்து அவங்க சொல்றாங்கம்மா, விவிலியம் பழைய ஏற்பாட்டுல இருக்குது. கொலை அதாவது இது வந்து ஒரு கொலை விஷயமாக வந்த தீர்வு. அந்த சம்பவத்தை கேட்டாதான் நமக்கு நல்லா விளங்குமா. அது உபைதா சல்மானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, பனி இஸ்ராயல்ல ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாரு. அவருக்கு குழந்தைகளே இல்லை. அவருக்கு வாரிசா அவருடைய சகோதரனுடைய மகன் ஒருத்தர் இருந்தான். எப்படி இருந்தாலும் சொத்து அவனுக்கு தான் போகும். ஆனா அந்த அந்த வாரிசு இல்லாத மனுஷனுடைய சொத்தை தான் சீக்கிரமா அடையணும்னு அவன் ஆசைப்பட்டான். அதனால அவரை கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணிட்டு அவருடைய மையத்தை சுமந்துக்கிட்டு வந்து இன்னொரு, நான் சொன்னேன் பார்த்தீங்களாமா, நிறைய கபீலாவா பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்காங்க. பனி இஸ்ரவேலர்கள்ல இன்னொரு கூட்டத்துக்கிட்ட வீட்டுக்கிட்ட தூக்கி போட்டுட்டான்.
மறுநாள் காலையில் பார்த்துட்டு அந்த கொலை குற்றத்தை போய் அந்த வீட்டார் மேலே போட்டான், நீங்கள் தான் கொலை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோன்னு உடனே அவங்களுக்குள்ள பிரச்சனை வருது. ஆயுதம் வச்சுட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். அப்போ அவங்கள ஒரு புத்திசாலியான ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி அடிச்சுக்கிட்டு சாகுறீங்க? அல்லாஹுடைய தூதர் தான் உங்ககிட்ட இருக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட போய் இதற்கான விளக்கத்தை கேளுங்க, அவங்க கண்டிப்பாக யார் கொலையாளிங்கிறத உங்களுக்கு கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மூசா நபி அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. உடனே மூசா நபி வந்து அல்லா கிட்ட கேட்குறாங்க, உங்கள் அல்லா கிட்ட கேளுங்க அப்படிங்கிறாங்க. அந்த வார்த்தைகள் கையாடல்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறப்ப தான் அந்த மக்களுடைய மனோநிலை, அந்த நபி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கிறது எல்லாமே தெரியுமா, நமக்குரிய படிப்பினைகளும் கிடைக்கும். இன்ஷால்லா நம்ம வரிசையாக பார்த்துட்டு வருவோம். இப்போ அந்த வரலாறை மட்டும் பார்த்துருவோம். இப்போ ஒரு பசுவை அறுக்கிற மாதிரி அல்லாஹ் அவங்களுக்கு உத்தரவிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க செஞ்சுருக்கலாம், அவங்க செய்ய மனம் இல்லை. ஏற்கனவே அந்த மக்களுக்கு வந்து 2 காரணம். ஒன்று, பசு மேலே ஒரு கண்ணியத்தை அவங்க வந்து அந்த எகிப்தியர்கள்ட்ட இருந்து எடுத்துக்கிட்டாங்க. நமக்கு தெரியும், மூசா நபி தௌராத் வேதத்தை வாங்க போனப்போ கூட அவங்க பசுவினுடைய அந்த பொம்மையை செஞ்சு வணங்க ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா, நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அந்த தன்மை அவங்களுக்குள்ள இருந்ததுனாலையும் அவங்களுக்கு மனசு வரலை. இன்னொரு விஷயம், கொலையாளி யாருங்கிறது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க மனசு வராமல் இருந்தாங்க. அப்போ ஏதோ ஒரு கரைச்சலுக்காக அவங்க வந்து கண்டிப்பாக இந்த விஷயம் வெளியே வரக்கூடாதுன்னு அவங்க திருப்ப 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 கேள்வி கேட்டு கேட்டு நபியை தொலைச்சாங்க. நபியும் அந்த பசுவுக்கான விளக்கங்களை மறுபடியும் மறுபடியும் வாங்கிக்கிட்டே இருந்தாங்க. இதனால கேள்விகள் அதிகமாக எழும்ப எழும்ப பதிலும் அல்லாவிடமிருந்து கடுமையாக கொண்டே இருந்தது. கடைசியாக ஒரு வழியாக அந்த பசுவை இன்னதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த பசு போய் பார்க்குறாங்க. அது ஒரு வித்தியாசமான அந்த வர்ணனை நம்ம பார்ப்போம்மா இன்ஷா அல்லா. அந்த பசுவை தேடி போனால் அந்த பசு ஒருத்தர்கிட்ட தான் இருந்துச்சு. அவரோ அது கொஞ்சம் விலைக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாரு. அப்புறம் எடைக்கு எடை தங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் 10 மடங்கு எடை, அந்த பசுவினுடைய எடைக்கு 10 மடங்கு தங்கம் கொடுத்து அந்த பசுவை வாங்கி கொண்டு வந்து அதை அறுத்தாங்க. அப்போ அல்லாஹ் சொன்னா, அதனுடைய ஒரு தசைப்பகுதியை எடுத்து இறந்தவர் மேலே அடிங்க, அவர் எழுந்து யார் கொலையாளின்னு சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அடித்த உடனே அது அந்த மையத்தை எழுந்து இந்த சகோதரனுடைய மகன் தான் கொலையாளி, அவருக்கு வந்து உடனே வந்து அந்த சொன்ன உடனே அந்த சொத்துல எந்த பங்கும் அப்படி சொல்லிட்டு உடனே இறந்து போயிட்டாங்கம்மா. அதுல இருந்து அந்த அவருடைய சகோதரன் மகனுக்கு அவர் சொத்துல எந்த பங்கும் கொடுக்கப்படலை. அதுல இருந்து தான் ஒரு சட்டமும் உண்டாச்சு. அது கொலை செஞ்சவன் ஒருத்தன் கொலை பண்ணிட்டான்னா அந்த கொலை செய்யப்பட்டவருக்கு வாரிசா அது யாரா இருந்தாலும் அவன் ஆக மாட்டான். தந்தையவே மகன் கொலை பண்ணியிருந்தா கூட அவனுக்கு தந்தையுடைய சொத்துல பங்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு ரூல் வந்துச்சு. இதைத்தான் வந்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுதுமா. கொலை செய்யப்பட்டவனுக்கு சமீபமாக பட்டணத்து மூப்பர் வேலையில் பண்படாததும் நுகத்தடியில் பிணைக்கப்படாததுமான ஒரு கிடாரியை பிடித்து உழுது விதையாத தரிசான பள்ளத்தாக்கிலே தலையை வெட்டி போட கடவர்கள். அவ்வளவுதான். பழைய ஏற்பாட்டிலையோ பழைய வேதங்கள்லையோ இந்த சம்பவங்கிறதெல்லாம் விளக்கமே ரொம்ப தெளிவா இது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுலாம் கிடையாதுமா. பொதுவா ஒரு கதை மாதிரி சொன்னது மட்டும் இல்லாம அவங்களுடைய பழக்கமுமேமா சொல்றாங்க. தப்சீர் ஆசிரியர்கள் 2 பேருமே சொல்றாங்க. பைனா இன்ஸ்டியூட் ஆசிரியரும் சரி, அவங்க இஸ்ரார் அஹமது ஹசரத்தும் சொல்றாங்க, யூதர்கள்ல ஒரு பழக்கம் இருந்துச்சு. இஸ்ரார் அஹமது ஹசரத் சொல்றாங்கம்மா, யூதர்கள்ல ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஒரு கொலை நிகழ்ந்துருச்சுன்னா அவங்களுக்குள்ள ஒரு பசுவை அத்து போட்டுட்டு எல்லாரும் அந்த பசு மேல யார் யார் குற்றம் சுமத்தப்பட்டிருக்காங்களோ எல்லாரும் கை கழுவணுமா. எனக்கும் அந்த கொலைக்கும் சம்மந்தம் இல்லை, எனக்கு அந்த கொலைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு கை கழுவணுமா. அந்த மாதிரி கை கழுவிட்டு போகணும். இது வந்து ஒரு ரூலாவே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை மட்டும்தான் தெளிவா அவங்க தௌராத்ல இருந்து தெரியுது. மற்றபடி வேற விஷயங்கள் எதுவும் தெரியல. குரான் தான் அந்த தெளிவா அந்த சம்பவத்தை நமக்கு விளக்கி சொல்லுது. பைனா இன்ஸ்டியூட் ஆசிரியர் அவங்க சொல்றாங்கம்மா, யூதர்கள் தௌரால ஒரு சட்டம் இருக்கு. அதாவது என்னன்னா, இதே மாதிரி கொலை நிகழ்ந்துட்டா இது போல ஒரு சதைப்பகுதி பசுவை அறுத்து சதைப்பகுதியை எடுத்துட்டு அதுல இறந்தவருடைய மையத்துல போட்டா அது எழுந்து பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூலே அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் எப்போ குரான் இறங்குச்சோ அப்போ எல்லாமே மாறி போயிடுச்சுமா. சட்டங்கள் எல்லாம் மாறிடுச்சு. நமக்கு வந்து ஆய்வுகள் அடிப்படையில் ஆராய்ஞ்சு பார்த்து தீர்ப்பு சொல்லணும். அதுக்கு என்ன தண்டனை எல்லாமே நமக்கு குரான் தெளிவாக இறுதி வேதத்தில் அல்லாஹ் வந்து அழகா தெளிவாக்கிட்டான். அதனால சட்டங்கள் நமக்கு தேவையில்லைம்மா. இந்த சம்பவத்திலிருந்து படிப்பினைகள் பெற்றுக்கொள்வதற்காக நமக்கு இது கண்டிப்பா நமக்கு தேவை. இதே சம்பவத்தை வந்து சுத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, மற்றதெல்லாம் ஒன்னா இருக்குமா, பட் அந்த கொலை நிகழ்ந்த காரணம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதாவது இஸ்ரவேலர்களை ஒருத்தர் ரொம்ப பெரிய செல்வந்தரா இருந்தாரு. அவருக்கு ஒரு மகள் இருந்தாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்கக்கூடிய சகோதரனுடைய மகனும் இருந்தார். அந்த மகன் வந்து அந்த
பணக்காரருடைய மகளை தனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. இவர் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு மறுத்துட்டார். அப்போ கோபம் கொண்ட அந்த இளைஞன் சொல்றாரு, நான் வந்து அல்லாஹ் மீது ஆணையாக என்னுடைய அந்த சாச்சாவை, என்னுடைய ஸ்ரீ சந்தை நான் கொலை பண்ணிட்டு அந்த பொண்ணையும் திருமணம் முடிப்பேன், அந்த சொத்துக்களையும் நான் உரிமை கொள்வேன், அந்த கொலைப்பள்ளியை மற்றவங்க மேல சுமத்தி அது கிடைக்கக்கூடிய இழப்பீட்டு தொகையும் நான் வாங்கி கொள்வேன் அப்படின்னு ஒரு பிரமாணம் சத்தியம் பண்ணிக்கிட்டு அந்த கொலையை அவன் பண்ணிட்டான். அந்த சமயத்துல அவங்க கிட்ட வந்து ஒரு இஸ்ரவேல குடும்பத்தால் இருந்து ஒரு சில வியாபாரிகள் வந்திருந்தாங்க. அவங்க வந்து தன்னுடைய சாச்சா கிட்ட, சாச்சா நீங்க வாங்க, இங்க இந்த வியாபாரிகள்ட்ட இருந்து எனக்கு கொஞ்சம் சரக்கு வாங்கி கொடுங்க, உங்க பேரை கொடுத்து நீங்க சொத்து கொடுக்காட்டியும் பரவாயில்ல, நான் வந்து அதை வச்சு பொழைச்சு கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த சகோதரனுடைய பையன் சொல்றான். உடனே இவங்க போறாங்க. போன நேரத்துல நீங்க பார்த்தா உங்களை பார்த்தாதான் அவங்க எனக்கு கொடுப்பாங்க நம்பிக்கையா அப்படின்னு சொல்றாங்க. அது இந்த இளைஞனுடைய இவங்களும் நைட் நேரத்துல போறாங்க. அப்படி போற நேரத்துல அந்த குடும்பத்தார் வசிக்கக்கூடிய பகுதிக்கு வந்தவுடனே கொலை பண்ணி அந்த மையத்தை அவன் அங்க போட்டுறான். மறுநாள் காலில் சாச்சாவை தேடுற மாதிரி அழுது தவறி துடிச்சு தேடுற மாதிரி தேடிட்டு, ஐயோ எங்க இல்லையோ அப்படின்னு சொல்லி அழுகிற மாதிரி நடிச்சுட்டு அந்த மையத்தை அங்க வந்து பார்த்துட்டு அந்த குடும்பத்து மேலேயே நீங்க தான் கொலை பண்ணிட்டீங்க, அதனால இழப்பீட்டு தொகையை எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க நாங்க கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. இவன் மண்ணை வாரி தலையில தூற்றிக்கிட்டு, நான் என்னுடைய ஸ்ரீ தந்தைக்கு ஏற்பட்ட கதியே அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சுட்டான். இப்பதான் வழக்கு மூசா நபி கிட்ட வருது. இப்போ அவங்க அவங்க கேட்குறாங்க, அவங்க கேட்கக்கூடிய அந்த விஷயத்த பாருங்கம்மா. அவங்க கேட்குறாங்க மூசா நபி கிட்ட, وَإِذْ قَالَ مُوسَى لِقَوْمِهِ إِنَّ اللَّهَ يَأْمُرُكُمْ أَنْ تَذْبَحُوا بَقَرَةً. பைனா இன்ஸ்டியூட் ஆசிரியர் தெளிவா சொல்றாங்க. இந்த வார்த்தையை படிக்கும் பொழுதே அந்த மக்கள் மூசா நபியை எப்படி மதிச்சாங்கிறத தெரிஞ்சு கொள்ளலாம். அவங்க உண்மையாக நபியாக மதிச்சிருந்தாங்கன்னா, நம்ம நபிசல்லாசம் அவங்க ஒன்று சொல்லும் பொழுது தோழர்கள் கேட்டுக்கொண்டாங்க. என்ன சொன்னாங்க? நபிசல்லாசம் உங்க ரப்பு உங்களை கட்டளையிட்டான், உங்க ரப்பு உங்களை கட்டளையிட்டான்லாம் சொல்ல மாட்டாங்க. இதை செய்யுங்கன்னு சொன்னாலே கேட்கக்கூடியவர்களாகத்தான் சஹாபாக்கள் இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அந்த மக்கள் மூசா நபியை உண்மையிலே நபியாகவே ஏற்றுக்கொள்ளலாம். அவங்க சும்மா வந்து கேட்டாங்களே தவிர அவங்களுக்கு பெரிய மதிப்பு அவங்க கிட்ட இல்லை. அவங்களுடைய சொல்லுக்கு மதிப்பு இல்லை. ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஒரு போர் செய்ய போனப்ப கூட நீங்களும் உங்க ரப்பும் போய் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து நயவஞ்சக மக்களாகத்தான் அவங்க இருந்தாங்க. அதனாலதான் மூசா நபி சொல்றாங்களாம், இது சும்மா வெறுமனே சொல்லாம மூசா நபி சொல்றாங்க, இந்த கொலைக்கு தீர்வு அல்லாஹ் கிட்ட கேட்டேன். அல்லாஹ் வந்து மக்கள் கேட்க சொல்றாங்க இல்லமா, மூசா நபி கேட்கிறாங்க. இது கால மூசா கௌமியி கூட்டத்தார்கிட்ட சொல்றாங்க, இன்னல்லாஹ யஅமுருக்கும். அது இதுல வந்து வெறுமனே அல்ல யஅமுருக்குமுல்லான்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம். அந்த மக்கள் நம்ப மாட்டாங்கன்னு தெரியும் மூசா நபிக்கு. ஏன்னா அந்த மக்களுடைய மென்டாலிட்டி அப்படிதான் இருந்துச்சு. குழப்பம் செய்யக்கூடிய மக்களாக, நபி மேல ஒரு மரியாதை இல்லாத மக்களாகத்தான் இருந்தாங்க. அப்போ என்ன சொல்றாங்க, அவங்க உடனே வந்து நிச்சயமாக அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது தப்சீர் ஆசிரியர் சொல்றாங்கம்மா, இந்த ஒவ்வொரு வார்த்தையுமே மூசா நபி எவ்வளோ கவனமா அந்த மக்கள்கிட்ட பேசினாங்க. நான் சொன்னா கூட நம்ப மாட்டீங்க. அதுவும் அல்லாஹ் நிச்சயமாக இன்னல்லாஹ யஅமுருக்கும், உங்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான் அன் தல்பஹு பகரத்தன். முடிஞ்சு போச்சுமா, சிம்பிள். பக்ரத்தன்கிறது ஒரு நக்கீரா, ஒரு பொது பெயர். ஏதோ ஒரு பசுவை அருங்க, அவ்வளவுதான். ஏதோ ஒரு பசுவை அறுக்க சொல்லி அல்லாஹ் அவங்களுக்கு கட்டளையிடுறான். சிம்பிளா இதை முடிச்சிருக்கலாமா? இது இஸ்ரார் அஹமது ஹசரத் அவங்க சொல்றாங்க, இந்த இடத்துல அவங்க ரொம்ப ஈஸியா இதை முடிச்சிருக்கலாம், அதை உடனே பண்ணியிருந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆனா அவங்க அந்த மக்கள் அப்படிப்பட்டவங்க இல்லை. சொன்ன உடனே பண்ணியிருக்கலாம். இந்த பசுவா இருக்க ஏதோ ஒரு பசுவை பிடிச்சி அறுத்திருந்தாங்கன்னா கூட கண்டிப்பா இந்த வழக்கு அன்னைக்கே முடிஞ்சிருக்கும். ஆனா அந்த மக்கள் அப்படிப்பட்டவங்க இல்லை. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு அவங்களுக்கு தான் ஏற்கனவே பசு மேல ஒரு பக்தி ஒண்ணு இருக்கு. ஒன்னாவது ரெண்டாவது கொலைகாரன் யாருன்னு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரு குயுக்தி ஒண்ணு இருந்துச்சு. அவங்க என்ன பண்றாங்க, இதுக்கு பதில் அவங்க சொன்ன பதில், காலுவ தத்தகிதுனா ஹுசுவா. பதில பாருங்கம்மா. என்ன கேளியாவா நினைக்கிறீங்க? சொல்ல போனா இந்த பதில கேட்ட உடனே மூசா நபி நடுங்கி போயிட்டாங்க. அதனாலதான் சொல்றாங்க, தப்சீர் ஆசிரியர்கள் சொல்றாங்க, இதுக்கு பதில் வேற எதுவுமே சொல்லாம அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பதில் கால அஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன். அறிவினர்களில் ஒருவராக ஆவதை விட்டு நான் பாதுகாப்பு தேடிக்கொள்கிறேன். ஜாஹில், ஜாஹில்க்கு ஆப்போசிட் ரெண்டு வார்த்தை இருக்கு. ஒன்னு ஆக்கில், ஆலிம், அறிவானவர், முட்டாள் அப்படி இருக்கு. இன்னொன்னு ஹாலிம், ஹாலிம்னா பொறுமையாளர். இவங்க எப்போ பொறுமை இழந்து கத்திடுறாங்களோ அப்பதான் யார் ஜாஹில் ஆயிடுறாங்க. எப்போ கோபத்துல கத்துறானோ அப்போ முட்டாள் தான் அவன். அப்போ வந்து அந்த அந்த ஜாஹில் அந்த நேரத்துல அவ்வளோ கோபம். மூசா நபி ஏற்கனவே கோபக்காரங்க. இயற்கையிலேயே அவங்க கோபம் எப்படியெல்லாம் வந்திருக்கும் அப்படிங்கிறத அவங்களோட வரலாறுலேயே தெரியும்.
அவங்க ரொம்ப அதிகமாக கோவப்படக்கூடியவங்களாமா மூசா நபி அலைஹிஸ்ஸலாம். அவங்க அந்த கோவத்தை அவங்களுக்கு என்ன சொல்றாங்க, என்ன கேலியாவா எடுத்துக்கிறீங்க? இந்த வார்த்தையை கேட்டோன்னு மூசா நபிக்கு ஏன் கோவம் வருதுன்னு சொல்றாங்கம்மா. ஏன்னா இது வந்து நபியை எதிர்த்து பேசின பேச்சு கிடையாது. நேரடியா அல்லாஹ் கிட்ட கேக்குறாங்க, இது தீர்வு என்னன்னு கேக்குறாங்க. அல்லாஹ் தான் சொல்றான், ஒரு பசுவை அருங்கன்னு சொல்றான். அப்ப என்ன கேலியாவா எடுத்துக்கிறீங்கன்னு கேட்டா, இது நேரடியா அவங்க அல்லாஹ்வை சொல்றாங்க. அல்லாஹ் கிட்ட போருக்கு போற மாதிரி பேசுறாங்க. அந்த வார்த்தையை கேட்டவுடன் அப்படியே மூசா நபி நடுங்கி போய் சொல்றாங்க, கால அவுது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன். இந்த விஷயத்துக்கு விளக்கம் சொல்றப்பமா, மாஷா அல்லாஹ், தப்சீராசிரியர்கள் சொல்ற பதில் ரொம்ப அழகானதுமா. இதுல நிறைய விஷயம் இருக்கு. பொதுமக்களோடு போராடக்கூடிய ஒரு தாய்க்கு இந்த குணம் வேணும். மக்கள் உடனே சொன்ன உடனே ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு பொதுப்பணியே செய்யறோம், ஒரு இறைப்பணியே செய்யறோம், உடனே நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட மாட்டாங்க. கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாங்க, ஏளனம் பண்ணுவாங்க. நம்ம எதை சொன்னா நமக்கு கோபம் வருமோ அப்படிலாம் பேசுவாங்க. அந்த நேரத்துல நாம் சொல்லக்கூடியது, அஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன். யா அல்லாஹ், வெடித்து விடுவதை விட்டும், வெடித்து கோபப்படக்கூடிய முட்டாள்தனத்தை விட்டும் என் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிக்கொள்கிறேன். இதுதான் நாம சொல்லக்கூடிய பதிலாக இருக்கணுமா. இது வந்து ஒரு தாய்க்குரிய குணமாக நம்ம இதுல இருந்து எடுத்துக்கொள்ளலாம். எல்லாருமே இவங்களுக்காக தான் மூசா நபி கேட்கிறாங்க அல்லாஹ் கிட்ட. கேட்க சொன்னதும் அவங்கதான், கேட்காம இருக்கிறதும் அவங்கதான். இப்போ அடுத்தவங்க என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கம்மா. இப்போ அடுத்து கொஷின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஷின் பண்ண ஆரம்பிச்ச உடனே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அல்லாஹ் வந்து என்ன சொல்றான், அவர்கள் அல்லாஹ்வை கேலி செய்யணும், எஸ்தஹ்ஸிஉ பிஹிம். அதாவது அல்லாஹு தாலா வந்து இன்னல்லாக எஸ்தா, அந்த அவங்க அல்லாஹ்வை கேலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் அவங்கள கேலி பண்றான். எமுதுஹும் ஃபி துக்யானிஹிம். உன்னோட வழிகேட்டில் அப்படி அலைய விட்டுடுவான் அல்லாஹு தாலா. அல்லாஹ்வோட விஷயத்துல கொஷின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா, இதுக்கு நம்ம வந்து நம்மளோட நிலைமை கண்டிப்பா ரொம்ப கை சேதமா போயிடும். இதுக்கு தப்சீர் ஆசிரியர் ரொம்ப அழகான ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஒரு தடவை ஹஜ்ஜுடைய விஷயத்தை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட பதில் சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சஹாபி கேட்குறாங்க, அந்த அதான் ஹஜ்ஜு வாழ்க்கையில ஒரு தடவை கடமையாக்கப்பட்டிருக்குன்னு அல்லாஹ் சொல்லிட்டான்னு சொல்றாங்க. அவர் ஒவ்வொரு வருடமுமா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே அவங்க வந்து நபிசாசம் பதில் சொல்லாம வேற பக்கம் போயிட்டாங்க. மறுபடியும் அந்த பக்கம் வந்து கேட்குறாங்க, யார சொல்லலாம், ஹஜ்ஜு ஒவ்வொரு வருஷமா அல்லாஹ் கடமையாக்கியிருக்கான், ஃபர்லான கடமை அப்படின்னு கேட்குறாங்க. அப்பவும் பதில் சொல்லாம வேற பக்கம் நபிசாசம் போயிட்டாங்க. அந்த பக்கம் தேடி வந்து மறுபடியும் அவர் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு, யார சொல்லலாம், நீங்க ஹஜ்ஜு ஒவ்வொரு வருஷமா கடமையாக்கியிருக்கு. நபிசாசம் சொல்றான், தோழரே, இது ஈமான் முஜ்மல், அல்லாஹ் முஜ்மலான ஒரு கடமையை பத்தி நீங்க கேள்வி கேட்காதீங்க. நான் ஆம் என்று பதில் சொல்லிவிட்டால் உங்களுக்கு அது வருடம் வருடம் கடமையாகிவிடும், உங்களுக்கு அது மிகச் சிக்கலாகிவிடும். அதுல ஒரு சில விஷயங்கள்ல கேள்வி கேட்கக்கூடாது. உதாரணமா ஒரு இஸ்லாத்துல வராத ஒருத்தர் கேட்குறாங்க, அவங்களுக்கு இஸ்லாம்னா என்ன அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. அது ஓகே, அவங்களுக்கு விளக்க சொல்லலாம். இஸ்லாத்துக்கே வந்துட்டாங்க, வந்த நம்ம முஸ்லிம்களா இருந்தாலும் முட்டாள்தனமாக நம்ம வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கணும்னு சொல்லலை. யூசுப் நபி சொன்ன மாதிரி, அது ஓ இலல்லாஹி அலா பசீரத்தின் அனவமினத் மனித்தபானி, நான் அல்லாவின் பால் உங்களை அழைக்கிறேன். அந்த பசீரத்திற்கு நல்ல கண்ணு திறந்துட்டு விழிச்சிட்டு விளக்கத்தோட தெளிவான ஞானத்தோட வாங்க. நமக்கு தெரிஞ்சு கொள்றதுக்காக கொஷின் கேட்கறது ரைட், ஓகே தான். ஆனால் சில கொஷின்ஸ் கேட்கறது விதண்டாவாதமா போயிடும். உள்ள வந்துட்டோம், ஏன் மகரிபுக்கு 3 ரக்காத்து, ஏன் ஃபஜ்ருக்கு 2 ரக்காத்து, மார்க்கத்துக்குள்ள வந்துட்டோம். மார்க்கத்துக்குள்ள வராம இருக்கப்ப கேட்கும் பொழுது இது கிதாபம் மௌகூத்தா, இறைவன் இதை விதியாக்கி இருக்கிறான். ஏன் இருதயம் வந்து ஒரு நிமிடத்துக்கு இவ்வளவு நேரம் துடிக்கணும், நமக்கு தெரியாது, நம்ம ஒன்றும் செட் பண்ணல. ஒரு வினாடிக்கு இவ்வளவு நேரம் துடிக்கணும், ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஏன் நாடி துடிப்பு பார்க்குறாங்க, இவ்வளவு நேரம் துடிக்கணும், இதெல்லாம் விதிச்சது. மனிதன் வாழ்றதுக்கு இதெல்லாம் தேவை. அது மாதிரி வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ் வரம்புகள் விதிச்சிருக்கான். இதுல ஏன் வந்து ஏன் 3 ரக்காத்து, ஏன் 2 ரக்காத்து, ஏன் இப்படி, இந்த மாதிரியான கொஸ்டின்கள் எல்லாம் கேட்கறதெல்லாம் வாதம். இந்த வாதத்துக்கு அது பிடிவாதத்துக்கு மருந்து இல்லைம்மா. வாதத்துக்கு கூட மருந்து இருக்கு, பிடிவாதத்துக்கு மருந்து இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. விவாதத்துக்கும் மருந்து இல்லைம்மா. இது மேற்கொண்டு பிரச்சனைகளை கொண்டு வந்துவிடும். அதிகமான தேவையில்லாத கேள்விகள், நீங்க இப்ப எந்த இடத்துல நம்முடைய சமுதாயத்துல இது அதிகமா இருக்குமா, எங்க போனாலும் தேவையில்லாத கேள்விகள். அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, அப்படி ஏன் இதை பண்ணக்கூடாது, ஏன் அப்படி பண்ணக்கூடாது, அதுக்கு என்ன ஆதாரம், இதுக்கு என்ன ஆதாரம், நவுதுபில்லாஹி மின்கா, கேள்விகள். ஒண்ணுமே விவரம் தெரியாத மக்கள்கிட்ட கூட, மார்க்க ஞானம் சரியாக இல்லாத மக்கள்கிட்ட கூட கேள்வி கேட்கக்கூடிய ஞானம் மட்டும் அதிகமா இருக்குமா. இது ரொம்ப பெரிய அபாயமான விஷயம். இந்த சம்பவம் நமக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எச்சரிக்கையாகவே இருக்குமா. இப்போ அல்ல காலுது உலனா ரொம்பக்க யுபையில்லனா மாஹி, பசுவை பிடிச்சி அறுக்கிறதுல முடிஞ்சு போச்சு, அதுல என்னம்மா விளக்கம். அவங்க கேட்குறாங்க, உங்க இறைவன் கிட்ட கேளுங்க, யுபையில்லனா, எங்களுக்கு தெளிவுபடுத்த சொல்லி கேளுங்க, அந்த பசுனா என்ன அப்படின்னு ஒரு தெளிவுபடுத்த சொல்லி கேளுங்க.
அது எப்படி கேட்குறாங்க பாருங்கம்மா, ரப்புக் உங்க ரப்பு கிட்ட. அவங்க கேள்வி ஸ்டைல் பாருங்களேம்மா. உங்க ரப்பு கிட்ட கேளுங்க, ரப்பனான்னு ஏன் சொல்லல? அவங்களுடைய அந்த அழிச்சாட்டியும் அந்த வார்த்தைகளே வெளியாகுதுமா. உங்க ரப்பு கிட்ட கேளுங்க. நீங்க வந்து எங்களுக்கு இன்னும் நல்லா விளக்கி தர சொல்லி கேளுங்க. உங்க ரப்பு கிட்ட, ரப்பக் ரப்பனான்னு கூட அந்த இடத்துல வார்த்தை இல்லை பாருங்க. கால இன்னஹு யகூலு, திரும்பவும் இன்னா யூஸ் பண்றாங்க மூசா நபி. இன்னஹு நிச்சயமாக அவன் சொல்றான், நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான். இன்னஹு யகூலு இன்னஹா பக்கரா, அது ஒரு பசுமாடு. லா ஃபாரிதும் வலா பிக்ர், லா ஒரு ஃபாரித்னா அது கிழட்டு பசு கிடையாது. வலா பிக்ர் அது குட்டி ரொம்ப சின்ன கன்று குட்டியும் கிடையாது. அவானும் பைனதாலிக், இந்த அவானும் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டுதான் இது பெண் பசு அப்படிங்கிறது நிரூபிக்கப்படுதாம்மா. மாஷா அல்லாஹ். இந்த அவானும் இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு பருவத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு இளம் பசுவாக இருக்கு, இடைப்பட்டதாக இருக்கு. அப்பவும் சொல்றாங்க ஃபஃப் அலு மாத்து மரூன், அல்லாஹ் உத்தரவிட்டதை செஞ்சிருங்க அப்படிங்கிறாங்க. அப்பயாவது ஒரு மாட்டை பிடிச்சி அறுத்திருந்திருக்கலாம். சரி, பசுன்னு தெரிஞ்சிருச்சு, கன்று ஈனாதது, கலடும் இல்லை சின்னதும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் மறுபடியும் அவங்க கேட்குறாங்க பாருங்கம்மா. காலுது உலனா ரப்பக யுபையில்லனா, மறுபடியும் உங்க ரப்பு கிட்ட கேட்டு தெளிவுபடுத்துங்க. மா லவுனுகா, பசுல என்னம்மா கலர், அதனுடைய கலர் என்ன? மூசா நபிக்கு தப்சீர் ஆசிரியர் ரொம்ப அழகா சொல்றாங்கம்மா. மூசா நபிக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அல்லாட்ட, அல்லாஹ் என்னால முடியல ரப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அவங்க. அல்லாஹ் என்னால சமாளிக்கவே முடியல ரப்பு. இவங்க இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாங்களே யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், சில நேரங்கள் அல்லாஹ் வஹ்ஜுருஹும் அப்படின்றான், விட்டுருங்க அவங்கள அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருக்கலாம். ஆனா அல்லாஹ் அப்படி சொல்லல. இன்னும் கொஞ்சம் அவங்கள அப்படியே அலைய விடலாம் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்றான். இப்பவும் பதில் சொல்றான் அல்லாஹ் தாலா. மா லவுன், அதன் கலர். கால இன்னஹு யகூலு இன்னஹா பகரத்துன் சஃப்ரா, நல்லா சொல்றான். அது வந்து எப்படிப்பட்ட மஞ்சள் நிற பசு, எங்கேயாவது பார்க்க முடியுமாம்மா? ஆனா இந்த மஞ்சள்ங்கிறப்ப ஒண்ணு ஞாபகம் வருது தெரியுமாம்மா? மஞ்சள் நிற பசுங்கிறப்ப அந்த கோல்டன் கவ், அவங்க மூசா நபி போன நேரத்துல தங்கத்துல பசுவை செஞ்சு அவங்க அல்லாவுக்கு அல்லாவுடைய இந்த ஈமானுக்கு துரோகம் செஞ்சாங்க பார்த்தீங்களா? அதை அல்லாஹ் குத்தி காட்டுற மாதிரி சொல்றான். ஒரு மஞ்சள் நிற பசுவை தானே நீங்க வந்து, நான் அந்த 40 நாள் மூசா நபி போயிட்டு வர்றதுக்குள்ள நீங்க மஞ்சள் நிறத்துல தங்கத்துல செஞ்ச பசுவை தானே நீங்க வந்து வணங்க பார்த்தீங்க. இப்ப தங்க நிறத்திலே பசுவை தேடுங்கன்னு சொல்லிட்டாங்க. மஞ்சள் நிறத்துல தேடுங்க, எங்க போய் தேட முடியுமோ தேடுங்க, மஞ்சள் நிறத்துல அந்த பசு இருக்கட்டும் அப்படின்ட்டான். அதுவும் அல்லாஹ் என்ன சொல்றான், சாதாரண மஞ்சளா இருக்க கூடாதான். நீ என்கிட்ட கேள்வி கேட்கிறியா, நான் உனக்கு எப்படி ட்விஸ்ட் பண்ணி விடுறேங்கிறான் அல்லாஹ். சாதாரணமா பார்த்தோன்னே ஆமா அப்படியே அந்த மஞ்சள் கலர்ல இருக்குது அது அப்படின்னு போற மாதிரி பசு கிடையாது. அந்த மஞ்சள் நிறம் எப்படி இருக்கும்னா, அதனுடைய நிறம் பரவசப்படுத்தக்கூடியதாக இருக்கும். யாரை? தசுர்ருன்னாவிரீன், பார்ப்பவர்களை எல்லாம் பரவச தசுர்ரு, அப்படி ஃபாகியுல் லௌனுஹா, அதனுடைய நிறம் எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா, பலீரென்ற நிறம், அதனுடைய நிறம் பலீர்னு இருக்குமா. ஃபாகியுல் லௌனுஹா தசுர்ருன்னாவிரீன், பார்ப்பவர்களை பரவசப்படுத்தும். தசுர்ரு அப்படியே பரவசப்படுத்திடும். ஃபாகியம் பலீர்னு இருக்கும். அது அல்லாஹ் சொல்றான். நீயே கேட்கிறியா கேள்வி, நான் உனக்கு மேல பதில் சொல்ல முடியும்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாமா. அது பளீர்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அதோடையாவது விட்டு காலுதும் மறுபடியும் சொல்லிடுறாங்க. இப்பதான் மக்களுக்கு புரியுது. புரிஞ்சோன்னு என்ன சொல்ற, காலுது லனா ரப்பக யுபையின் லனா மாஹி, திருப்பி பழைய கொஸ்டினுக்கு வர்றாங்க. நல்லா கவனிங்க. இவ்வளவு தூரம் கேட்டே இருக்க வேண்டியதில்லை. முதல்ல என்ன கொஸ்டின் கேட்டாங்க? ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல அவங்க கேட்ட கொஸ்டின் என்னம்மா? காலுது உலனார் மாஹி, என்னன்னு கேட்டாங்க. அந்த கொஸ்டினுக்கே மறுபடியும் வந்துட்டாங்க. என்ன, அதை முதலே கேட்டிருந்துருக்கலாம் இல்லம்மா? மறுபடியும் அதே கொஸ்டினுக்கு வராங்க. காலுது உலன ரொம்ப கையு பையிலனா மாஹி கொஸ்டினுக்கே மறுபடியும் வந்துட்டாங்க. இடையில நேரத்தை கேட்டாங்க, அதை இதுன்னு விளக்கம்னு கேட்டவங்க மறுபடியும் அதுக்கே வந்துட்டாங்க. வந்துட்டு என்ன சொல்றாங்க? இன்னல் பக்கர தஷாபக அலைனா, நிச்சயமாக இந்த பசுக்கள் எங்களை ரொம்ப குழப்புதான் அவங்கள. இப்படிலாம் சொன்ன உடனே ரொம்ப குழப்புது. வ இன்னா இன்ஷா அல்லாஹு லமுஹ்ததூன், அப்படி நல்லா விளக்கமா நீங்க கேட்டு சொன்னீங்கன்னா நாங்க நேர்வழி பெற்றுவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த இடத்துல அந்த இன்ஷா அல்லாங்கிற வார்த்தையை மட்டும் இந்த மக்கள் சொல்லாம இருந்திருந்தா, நபிசல்லாசம் சொல்றாங்களாம், இன்னைக்கு தேதி வரைக்கும் அந்த பசுவுக்கான விளக்கம் கிடைச்சிருக்காது, அந்த கொலைக்கான விளக்கம் கிடைச்சிருக்காது. இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு கொஸ்டினாவே இருந்திருக்கும். ஏதோ ஒரு இன்ஷா அல்லான்னு அவங்க சொல்லிட்டதுனால இந்த பிரச்சனை அன்னைக்கே முடிஞ்சிச்சுன்னு பெருமானா சல்லாசம் அவங்க சொல்றாங்க. அப்போ மூசா நபி சொல்றாங்க, கால இன்னஹு யகூலு, மறுபடியும் இன்னா, நிச்சயமா அல்லாஹ் சொல்றான். அந்த மக்கள்கிட்ட அப்படிதான் பேசியாகணும். மொரட்டுத்தனமான மக்கள் மாட்டிக்கிட்டாங்க. மூசா நபி அலிஸ்லாம் உண்மையிலேயே ரொம்ப பாடுபட்டிருக்காங்க. மூசா நபியுடைய வாழ்க்கையில பனி இஸ்ராயீல்கிட்ட அவங்க பட்ட பாடு, அல்லாஹு அக்பர். இதை இந்த ஒரு வார்த்தையிலையுமே விளங்குதுமா. இன்னஹு யகூலு, அவர்கள் நிச்சயமாக, அல்லாஹ் கூறுகிறார், இன்னஹா பகரத்துன், அது ஒரு பசுவாகும். லா தலூலுன், லா தலூலுன் துசீருல் அர்த,
அது பூமியில உழுதோ பயிருக்கு நீர் இறைத்தோ பழக்கப்பட்டது அல்ல. வலா துஸ்கில் ஹர்ஸ், அதாவது இரண்டுக்குமே பழக்கப்படாததுமா. குறைகள் அது எப்படி இருக்கும்னா, லா துசீருல் அர்த வலா தஸ்கில் ஹர்ஸ், அது நீர் இறைத்தும் பழக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது. அந்த காலத்துல பசு மாட்டுடைய கழுத்துல வந்து வாளி மாதிரி கட்டி விட்டுமா, அந்த சுத்தி சுத்தி இறப்பாய். மோட்டார்லாம் இருக்காது, நம்ம சுத்த விட்டு அந்த தண்ணி அப்படியே வயலுக்கு பாயும். அந்த மாதிரி பாய்க்கிறதுக்கு வேலைக்கு பயன்பட்டு இருக்க கூடாது. ஏர் பூட்டி உழுதுருக்கவும் கூடாது. இது ரெண்டு வேலைக்குமே அது பண்ணியிருக்க கூடாது. இன்னும் அல்லாஹ் உடலமா முசல்லமத்துன் லாஷியத்த ஃபீஹா, அதுல எந்த குறையுமே இருக்கக்கூடாது. சின்ன வடு காயம் அது இதுன்னு எதுவுமே இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம அதுல வந்து எந்த ஒரு வடுவும் இருக்கக்கூடாது, குறையும் இருக்கக்கூடாது. சின்னதா காலில் கொஞ்சம் குறை இருக்குது, கொம்புல லேசா உடஞ்சிருக்கு, அந்த மாதிரி எந்த ஒரு லேசா வந்து காது வளைஞ்சிருக்குது, அந்த மாதிரி எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது. அப்போ எந்த ஒரு குறையுமே இல்லாத ஒரு மாடு தான் அது, அந்த ஒரு மாடா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா அல்லாஹ் சொல்றான்னு மறுபடியும் சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, காலுல் ஆன ஜித்தபில், அப்பதான் அந்த மக்கள் சொல்றாங்க, இப்பதான் நீங்க சரியா சொன்னீங்க. என்ன சரியா சொன்னாங்க? வேற வழி இல்லை, எல்லாம் கேட்டு முடிச்சுட்டாங்க, அதுக்கான பதில் வந்துருச்சு. இப்போ என்ன பண்றாங்க, ஃபதபஹூஹா வமா காது யஃஅலூன், என்ன சொல்றாங்க அவங்க, உடனே அதை அறுக்குறாங்க. அதுவும் எப்படி அறுக்குறாங்க, மனம் இல்லாமல் அறுக்கிறார்கள். இந்த பசுவை தேடி போறாங்க. அது வந்து ஒரு ஒரு மனிதர்கிட்ட இருந்து, ஒரு சிறுவர்கிட்ட இருந்து, அதற்கு நிறைய வரலாறுகள் சொல்றாங்கம்மா. இப்ப நமக்கு இது அதெல்லாம் இங்க தேவையில்லை. அது ஒரு மனிதர்கிட்ட ஈஸியா ஏதோ ஒரு பசுவை பிடிச்சி அவங்க அறுத்திருக்கலாம். அந்த மனிதரோ என்ன செய்யறாருன்னா, அந்த பசுவை கொடுக்க மாட்டேங்கிறாரு. கடைசியில அது எடைக்கு எடைன்னு சொல்லி எடைக்கு 10 மடங்கு எடை கொண்ட தங்க காசுகளை கொடுத்து வாங்குறாங்க. எந்த தங்கம், எப்படி பாருங்க, அல்லாஹ் டெஸ்ட் பண்றாமா. கேலி செய்யறதுல அல்லாஹ் மகா பெரியவன்மா. நம்ம அல்லாவை ஏமாத்தணும்னு நினைச்சா அல்லாஹ் நம்மளை கேலி பண்ணிடுவான். அல்லாஹு அக்பர். அல்லாஹு தாலா சொல்றான் வந்து இந்த உலகத்துல இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த 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 நேரத்துல அவங்க என்ன பண்ணாங்க, தங்கத்துல பசுவை செஞ்சுதான் அவங்க என்ன பண்ணாங்க, அல்லாஹ்வுடைய அந்த ஏகத்துவத்துக்கு அவங்க துரோகம் செஞ்சுட்டு அவங்க பசு மடங்கு எல்லாம் மாறி போனாங்க. மூசா நபி வந்து வேதம் வாங்க போன நேரத்துல அல்லாஹு தாலா இப்ப அந்த மாட்டை வாங்குறதுக்கு தங்கத்தவே அல்லாஹ் கொடுக்க வைக்கிறான். தங்கத்தவே கொடுத்து அந்த மாட்டை நீ வாங்கி அறு அப்படின்னு சொல்றான். அதை வாங்கி அறுத்தாங்க. அறுத்த உடனே அந்த துண்டை எடுத்து அதுல அடிச்ச உடனே அந்த சடலம் எழுந்துருச்சு. இன்னாதான் கொலை பண்ணாரு, என் சகோதரன் மகன் தான் என்னை கொலை பண்ணனா, அதுல விஷயங்கள் அப்புறம் சொல்லிட்டு மறுபடியும் அது மையத்தா கீழே விழுந்துருச்சு. இனி அடுத்து வரக்கூடிய ஆயத்துல அந்த தலைப்பு பத்தி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறோம், நம்ம அதை பார்ப்போமா. இதுதான் இதுல இருக்கக்கூடிய அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய விளக்கம். நமக்கு இதுல இருந்து நிறைய அல்லாஹு தாலா படிப்பினைகளை நமக்கு கொடுக்குறாமா. அல்ஹம்துலில்லாஹ். தேவையில்லாம மார்க்கத்துல கேள்விகள், அதுல வரக்கூடிய தேவையில்லாத விதண்டாவாதம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தாலாட்ட இருந்து சிக்கல்களை மேற்கொண்டு அதிகமாயிடும் அப்படிங்கிற விளக்கம் நமக்கு கிடைக்குமா. ஒரு நபியாக தாவா செய்யும் பொழுது அவங்களுக்கு பட்ட கஷ்டம், அதுக்கு வந்த பதில், அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நிலைமையில கூட நாம் அதை நினைச்சு பார்க்கணும். ஒரு தாயிக்குரிய பண்புகளையும் இது சொல்லக்கூடியதாக இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அந்த சட்டம் இன்னைக்கும் வந்து அவங்க யூதர்கள்ட்ட இருக்குன்னு சொல்றாங்கம்மா. இந்த மாதிரி கொலை நிகழும் பொழுது அந்த சட்டம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இந்த சம்பவம் பர்டிகுலரா அந்த ஒரு நேரத்துல நடந்த ஒரு கொலைக்கான தீர்வாக அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா கொடுத்த ஒரு சம்பவம் தான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா பழைய வரலாறுகளை விளக்குறது நாம படிப்பினை பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக. இன்ஷா அல்லாஹ் இந்த வரலாறு நம்ம படிப்பினை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்னும் இந்த வரலாறுடைய தொடர்ச்சி அடுத்த ஆயத்துல இருக்குமா. அதுலதான் தலைப்பே அல்லாஹு தஆலா கொடுக்குறான். இப்போ ஓரளவுக்கு கதை என்ன, அந்த கதைக்கு என்ன கேள்விகள் அவங்க கேட்டாங்க, அந்த மக்களுடைய மனப்பாங்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல இருக்குமா, அடுத்த பகுதியில நம்ம பார்ப்போம். ஏன் வந்து அல்லாஹு தஆலா நேரடியா ஒரு வகையா சொல்லியிருந்திருக்கலாம், இன்னார்தாங்கிறத சொல்லியிருக்கலாம். இது ஏன் செய்ய சொன்னா, ஒரு இறந்த பசுமாட்டை எடுத்து அடிச்சு அந்த மையத்தை எழுந்து அல்லாஹ் வந்து இதை வந்து நிரூபிக்கணும்னு காரணம் என்ன. நேரடியா வானத்து சவுண்டா அல்லாஹ் சொல்லியிருக்கலாம், இன்னார் தான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அல்லது அல்லாஹ் நேரடியா அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி மூலமாக சொல்லியிருந்திருக்கலாம், ஒரு அசரீர் மூலமாக சொல்லியிருந்திருக்கலாம், இல்ல அவனுக்கே ஒத்துக்க வச்சிருந்திருக்கலாம். அப்படின்னு நடக்கும்னா கொலையாளிகள் சில நேரத்துல பயந்து வந்து ஒத்துக்குருவாங்க, தேடி பார்த்திருக்கலாம். இல்லாம இது ஒரு வினோதமான ஒரு வழக்காக்கி ஒரு இறந்த மையத்தை எழுந்து அதை சொல்ற மாதிரி அல்லாஹு தஆலா ஏன் இந்த ஒரு தீர்வு ஆக்குனா அப்படிங்கிறதுக்கான விடையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆயத்துல நமக்கு ரொம்ப அழகா விளக்கமா நம்ம பார்ப்போமா. இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை விளங்கும் ஆற்றலையும் விளக்கும்
பார்க்கும் ஆற்றலையும் விளங்கியபடி வாழும் ஆற்றலையும் என்னாலும் நமக்கு தந்தருள் புரிவானாக. குரானை கைப்பிடித்து அதை விளங்கி வாழ்ந்து அதை கைத்துணையாக கபருக்கு எடுத்துச் சென்று மறுமையில் இறைவனிடம் நமக்காக வாதாடும் நற்சாட்சி பொருளாகவும் நல்ல கட்டு சாதனமாகவும் எடுத்துச் செல்லக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.